மேற்கூரை எழுதி கொண்டுதான் வந்திருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே பேச தெரியாது என்றே நான் நினைக்கின்றேன். தோழர் வீரபாண்டியன் அவருடைய மிக சுற்றுரை மிக ஆழமான உரை இங்கே நிகழ்த்திவிட்டு சென்றபோது நான் வீரபாண்டியன் போல் பேசலாகாதா என்று நான் நினைத்தேன். அவரை போல நான் பேச விருப்பப்பட்டேன். தோழர் கங்காவை போல அல்லது அறத்தை போல அல்லது ஆனந்தகுமார் போல அல்லது சேதுபதியை போல அல்லது கண்மணிராசாவை போல எதிரே இருக்கிற தேவதாஸ் போல எகனியாவை போல அல்லது வெளிப்புற பேசுகிற கலியமூர்த்தியை போல எல்லாம் நான் பேச விரும்புகிறேன். ஆனால் எனக்கு பேச்சு வரவில்லை அல்லது பேச தெரியவில்லை. நான் பேச தெரியவில்லை, ஆனால் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். அப்படி அந்த நீண்ட காலமாக நான் அப்படி கொஞ்சம் எழுதியிருப்பதற்காகத்தான் நான் ஒரு பெயரில் கல்யாண்ஜி என்பது அல்லது வண்ணவாசன் ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஒரு பெயரில் நான் இங்கே பாராட்டப்படுகிறேன். இந்த பாராட்டப்படுதல் கூட ஒரு வகையில் அல்லது பெரிய வகையில் என்னுடைய தந்தையார் தீக்கசியை பாராட்டுவதாக நினைத்துக் கொண்டு கலை இலக்கிய பெருமன்றம் அவருடைய நிழலில் என்னை உட்கார்த்து வைத்து என்னை பாராட்டுவதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் நினைக்கிறார்களோ நினைக்கவில்லையோ நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய ஒரு கவிதையில் நான் எழுதியிருப்பேன், அது என்னுடைய வெளிச்சம், அது என்னுடைய நிழல்தான், ஆனால் அது என்னுடைய வெளிச்சம் இல்லையே என்று நான் எழுதியிருப்பேன். உண்மைதான். என்னுடைய அப்பா தீக்கசின் வெளிச்சத்தில் அல்லது அந்த வெளிச்சத்தின் நிழலில் நான் இந்த பாராட்டுரை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். இது ஒரு வகையில் டாக்டர் ஆரம் அவர்களுக்காகவும் அல்லது கண்மணி ராசாவுக்காகவும் ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்வு என்றே நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு தான் என் உடல் இருந்தது. மனம் எப்படி இல்லாமோ இருக்க உடல் வேறு வேறு திசைகளை காட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் இந்த நிகழ்விலே அல்லது இந்த 2 நாட்களின் நிகழ்விலே நிச்சயமாக முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் திருநெல்வேலியில் இருந்து வந்திருப்பேன். நதிக்கரையில் இருந்து ஒரு அருவிக்கரை ஐயனார் கரைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் எதற்கு முன்னால் ஐயனார் அருவியை பார்த்ததில்லை. இனிமேல் தான் ஒரு மழை மாலை பார்க்கலாம் என்று கண்மணி ராசா சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த நிமிடம் இந்த அரங்கத்தில் இருக்கிற அல்லது அந்த கடைசி நாற்காலிகள் வரையில் இருக்கிற எல்லோருமே தான் என்னுடைய அருவி அல்லது என்னுடைய ஐயனார் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி உங்களை நான் அருவி என்றும் அல்லது ஐயனார் என்றும் நான் நினைக்கிறேனோ, அதே போல நீங்கள் எல்லாம் என்னை அந்த திருநெல்வேலி தாமிரபரணி நதி என்றும் நினைத்துக் கொள்ளுங்கள். நதி என்று நினைப்பது பரவவில்லை. உங்கள் கால் அனைத்து உண்டாக்குகிறீர்களே, உங்கள் பெருமர்களை நீங்கள் அயரை நீங்கள் கடிக்கிறது, அந்த ஏதோ ஒரு படித்துறை என்று என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு அருமையான வடிவமைப்போடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மதிப்பிற்குரிய சிற்பி அகவை 90 நிகழ வேண்டிய இந்த நிகழ்வு தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது அவருடைய உடல்நிலை சார்ந்து சிற்பி அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள முடியாத நிலைமை. ஆனாலும் டிசம்பர் 11 பாரதி பாசறை பாரதி விருது பெற்றிருக்கிற சிற்பியை அவருடைய சிற்பி 90 அகவைக்காக நாம் இங்கே எல்லாம் பாராட்டுவோம் அல்லது வாழ்த்துரைப்போம். அதே போல இலக்கிய மாமணி பெற்றிருக்கிற காமராசருக்கும் நாளை இங்கு கலந்து கொள்ள இருக்கிற
பாரதியார் விருது பெற்றிருக்கும் முருகேச பாண்டியனுக்கும் கலை இலக்கிய மன்றத்தின் சார்பிலும் இன்று வெளியுறவு சார்பிலும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்தவரது அறிகிறேன். இந்த பிஞ்சு வெம்பல்களை பற்றிய ஒரு பாடலை ஒளிபரப்பிய அகிலா கிருஷ்ணமூர்த்தி கூட பூண்டி கல்லூரியில் ஒரு வாழ்த்து வழங்கியிருப்பதாக அறிகிறேன். கலை இலக்கிய பெருமன்றம் சார்ந்த அண்டன் சுராவுக்கு கூட ஒரு நல்ல விருது கிடைத்திருப்பதாக நான் நேற்று முகநூல் வாயிலாக அறிகிறேன். இப்படியாக யாருக்கெல்லாம் படைப்பு சார்ந்து, யாருக்கெல்லாம் கலை சார்ந்து விருதுகள் கிடைத்து வருகிறதோ அவர்கள் எல்லாம், அந்த படைப்பாளிகள் எல்லாம், அந்த கலைஞர்கள் எல்லாம் இந்த நிகழ்வு மூலமாக நாம் பாராட்டுவோமாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல காலையிலே தலைமையிடத்தில் இருந்த மருத்துவர் கணேசனையா அவர்கள் கோவை உலகத்தமிழ் பண்பாட்டு மையத்தில் அவருடைய அறிவியல் சார்ந்த ஒரு விருதை அவர் வருகிற 26 அல்லது 27 பெற இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் இந்த அரங்கிலே இல்லாவிட்டாலும் அவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை என்று சொல்லியிருக்கிறார்கள். காமராஜ் அவர்கள் இருந்திருந்தால் மிக அருமையான ஒரு ஏற்புரை நிகழ்த்தி இருப்பார்கள். இந்த காணொளிக்கு பதிலாக சிற்பி ஐயா எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்வு பூராவும் அல்லது இந்த 2 நாட்களுமே மனதில் இருக்கும்படி ஒரு அருமையான ஏற்புரை நிகழ்த்தி இருப்பார்கள். ஆனால் என்னளவில் நான் என்னுடைய ஒரு எளிய ஏற்புரையை வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி ஏற்புரைக்க எல்லாம் என்னிடம் பெரிதாக ஒன்றுமில்லை என்று நான் முழு மனதோடு உணர்கிறேன். ஒரு 60 ஆண்டுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட முதல் வருடங்கள், முதல் பருவத்தை தாண்டிவிட்டால் ஒரு 55 ஆண்டுகள் நான் தொடர்ந்து இன்று வரை அல்லது நேற்று இரவு வரை படைப்பூக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பதற்கான ஒரு பாராட்டாகவே நான் இந்த நிகழ்வை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய எழுத்தை, என்னுடைய கதைகளை ஒருவேளை வருவீர்கள், நீங்கள் ஏற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புவதால் இந்த ஏற்புரையை நான் உங்கள் முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கவிதைகள், இது ஒரு கவிதை முகாம் என்பதாலும் கலாப்பிரியா நடத்திய கவிதை பட்டறை போல அல்லது கவிதை பயிரரங்குகள் போல இது கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற ஒரு கவிதை முகாம் என்பதனாலும் நான் என்னுடைய ஏற்புரையை என்னுடைய கவிதைகள் சார்ந்த சுருக்கமாக நீட்டிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் இதுவரை எழுதியதெல்லாம் ஒரு கவிதை என ஒப்புக்கொள்வீர்கள் அல்லது ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். நான் இந்த பாராட்டு என்னுடைய கவிதைகளுக்கானது என்ற நிலையில என்னுடைய ஏற்புரையை வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய 80 என்று பெற்றிருந்தாலும் 79 முடிந்து எனக்கு 4 அல்லது 5 மாதங்கள் ஆகிறது. ஒரு நிறைவின் பின்னால் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்குமோ என்று நான் நினைக்கின்றேன். இதே போல என்னுடைய 79 நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் திருநெல்வேலி புத்தக கண்காட்சியில இதே போல ஒரு பாராட்டு நிகழ்த்தப்படும். அது மிகுந்த ஒரு விமர்சனங்களுக்கும் எதிர்பொறுப்புகளுக்கும் எதிர்வினைகளுக்கும் உள்ளாமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அல்லது தோழர் நாரம்பநாதன் போன்றவர்களின் மறைவுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது என்ற அளவில் கூட அப்படியான விமர்சனங்கள் இந்த 79+ நடைகிற இந்த பாராட்டு விழாவுக்கு வந்துவிடக்கூடாது என்று நான் உள்ளார பதற்றம் வருகிறேன் என்று கூட நான் சொல்லலாம். என் கவிதைகள் உங்களை அடங்கி இருக்கவோ இல்லையோ, என்னுடைய கவிதைகளின் வழியாகத்தானே நான் உங்களை அடைய முடியும். ஒருவேளை நீங்கள் என்னுடைய கவிதைகளை அடையாமல் இருக்கலாம். ஆனால்
உங்களை நான் எப்படி அடைவது? என்னுடைய கவிதைகளின் மூலமாகத்தான் உங்களை அடைந்திருக்கிறேன் அல்லது அடைய முயல்கிறேன் என்று நான் கூறுவேன். எப்படி இன்னொரு பக்கத்தில் வண்ணதாசனாக நான் என்னுடைய சிறுகதைகளின் மூலமாக உங்களை அடைந்து விடலாம் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனோ, அதே போல என்னுடைய கல்யாணி கவிதைகள் மூலம் உங்களை அடைவது என்பதுதான் என்னுடைய செயல்பாடாக இருக்கிறது. ஒரு நல்ல கலைஞரின் செயல்பாடு அதுவாகத்தான் இருக்க முடியும். இன்னொரு மனிதனை அடைவது அல்லது இன்னும் பெரும்பான்மையான மனிதர்களை அடைவது அல்லது ஒரு மொத்த சமூகத்தை அடைவது ஒன்றுதான் கலைஞரின் செயல்பாடாக அல்லது இலக்காக இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நான் எப்படி என்னுடைய கவிதைகள் மூலம் உங்களை அடைந்தவனோ, எப்படி என்னுடைய கவிதைகள் மூலம் உங்களை அடைந்தவனோ, அதே போல நான் உங்களுடைய கவிதைகள் மூலமாகவும் நான் என்னுடைய 80 ஆண்டுகளாக உங்களை நான் அடைந்து கொண்டே இருக்கிறேன். இங்கிருக்கும் கண்மணி ராசா, கலியமூர்த்தி, நாளை இங்கு வரப்போகிற GS தயாளன், அந்த இளம் கவிஞர் சஹானா, நாகா, ராம் சித்ரா, நேற்று இரவு நான் சந்தித்த சாய்லீரா, அல்லது எனக்கு எதிரே இருக்கிற தம்பி எவனிலா ஸ்ரீராம் எழுதிய கவிதைகள் மூலமாகத்தான் நான் அவர்களை எல்லாம் அடைந்து கொண்டே இருக்கிறேன் அல்லது அடைந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். பெயர்களை விடுங்கள், படைப்பாளிகளை விடுங்கள். ஒரு கலை ஊடகத்தின் மூலமாக இன்னொரு மனிதனை அடைவது சாத்தியம் என்றால் நாம் கலைஞர்களாக இருக்க வேண்டும் அல்லது படைப்பாளிகளாக ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஏங்கிக் கொண்டே இருப்பதில் அல்லது அப்படி ஒரு இயக்கத்தை நான் ஒரு 55, 60 ஆண்டுகளாக நிறுத்திக் கொண்டே இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இது ஒரு கவிதை முகாம் என்பதாலும் வண்ணதாசன் என்பதை நீங்கள் கல்யாண்ஜி என்பது என நீங்கள் வரித்துக் கொள்ளலாம் என்பதாலும் நான் என் கவிதை சார்ந்த சில சொற்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய கவிதைகள் எப்போதுமே சிக்கலற்ற, திருகுகள் இல்லாத நேரடியான எளிய கவிதைகள் தானே. எவனையாவுக்கு தெரியும் நான் எந்த லட்சணத்தில் கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று. என்னுடைய கவிதைகள் நான் எவ்வளவு எளிமையாக இருக்கிறேனோ அல்லது எளிமையாக இருக்க விரும்புகிறேனோ அல்லது என்னுடைய வாழ்வு, என்னுடைய மனிதர்கள் எல்லாம் எப்படி எளிமையாக என்னை சூழ்ந்து இருக்கிறார்களோ அப்படியே நான் என்னுடைய கவிதைகள் எளிமையாகவும் அதே சமயம் தெளிவாகவும் இருக்கின்றன என்று நான் நம்புகின்றேன். நான் ஒரு அடையாளத்திற்காக அல்லது இங்க இருக்கிற இந்த கடைசி நாற்காலிகளில் இருக்கிற கல்லூரி பருவத்தில் இருக்கிற வாசகர்களை அல்லது நோக்கர்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சூழலுக்கு பொருத்தமான ஒரு சிறிய கவிதையை நான் சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது என்னுடைய மிக பழைய கவிதை. என்னுடைய அம்பாசமுத்தர் காலத்தில் கிட்டத்தட்ட 1985 எழுதிய கவிதைகளில் ஒன்றாக இது இருக்கலாம். இந்த கவிதை எப்படி பேசுகிறது? தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடையது என எழுதும் கவிதைக்கு ஏற்கனவே வரிகள் இருந்தன. நீங்கள் அமிழ்கிற ஆறு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற சூரியன் ஏற்கனவே பார்த்திருக்கிறது எண்ணற்ற மனிதர்களை. உங்களுடைய சாப்பாட்டு தட்டில் இருக்கிற பருக்கைகளில் எப்போதும் நேற்றின் எச்சில் உங்களுக்கு பின்னாலும் வர இருக்கிறார்கள் நிறைய பேர்கள். அடித்தல் திருத்தலற்ற கவிதைகளுடன் இது என்னுடைய 40 வருடங்களுக்கு முன்னால் என்னை வைத்து நான் எழுதி கொண்ட கவிதை. இப்போது அதே கவிதையை நான் உங்கள் பக்கமாக திருப்பி கூட நான் வாசிக்க சொல்லலாம். நான் ஏற்கனவே எழுதிய கவிதைக்கு எப்படி முந்தைய வரிகள் இருந்தனவோ, எப்படி
நான் அமிழ்ந்து அமிழ்ந்து குளித்த ஆறு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்ததோ, அல்லது நான் நித்தமும் பார்க்கிற சூரியன் எப்படி எத்தனையோ பேர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறதோ, எப்படி என்னுடைய சாப்பாட்டு தட்டின் பருக்கைகளில் என்னுடைய அல்லது நம்முடைய நட்புகளில் எச்சில் இருந்ததோ, அதோடுதான் நான் என்னுடைய கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த கவிதை முகாம் எதை செய்ய வேண்டும் அல்லது எதை செய்ய வேண்டும் என்று கலை இலக்கிய பெருமன்றம் அல்லது என்னை போன்ற படைப்பாளிகள் எதிர்பார்க்கிறோம் என்றால், நமக்கு பின்னாலும் அடித்தல் திருத்தலற்ற வரிகளுடன் வர இருக்கிறார்கள் நிறைய பேர் என்பதை இந்த கவிதை முகாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் இது போன்ற பயிலரங்கங்கள் அல்லது பட்டறைகள் எல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன என்று நினைக்கிறேன். இந்த பாராட்டு அரங்கம் அல்லது இந்த முதல் அமர்வு வெறும் ஒரு துவக்கம் தான். இனிமேல் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் அரங்குகளில் தான் இந்த பயிலரங்கத்துக்கு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அடைய போகிற பயன்கள் அல்லது விளைச்சல்கள் அல்லது நீங்கள் அறுவடை செய்ய போகிற கதிர்கள் எல்லாம் இனிமேல் தான் அடுத்தடுத்த அரங்குகளில் முளைத்து கிடக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக் கொண்டால், பாரதி நூற்றாண்டில் அண்ணன் மீரா என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை புலரி என்ற பெயரில் இருக்கிற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டார். 1982 ஆண்டு என்று நான் நினைக்கிறேன். இந்த சமீபத்திய 2025 அக்டோபரில் 4 அக்டோபரில் முதலில் அமரும் பறவை என்கிற என்னுடைய 20வது கவிதை தொகுப்பை சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இதுவரை 20 தொகுப்புகள் எழுதியிருக்கிறேன் என்றால், தோராயமாக ஒரு கவிதை தொகுப்பிலே 60 அல்லது 80 அல்லது 100 கவிதைகள் இருந்திருக்கும் என்றால், நான் இதுவரை இந்த 20 தொகுப்புகளிலும் ஒரு 1200 முதல் ஒரு 1500 கவிதைகள் மூலமாக நான் உங்களை அடைந்திருக்க மாட்டேன். நேற்று இன்னும் நான் சந்திக்கிற சில வாசகர்கள் அல்லது சில புதிய கவிஞர்கள் மூலமாக நான் அறிவதெல்லாம், அந்த 1500 கவிதைகளை யாரும் அடையாவிட்டாலும் ஒரு 5 அல்லது 6 கவிதைகள் திரும்ப அவர்கள் வீட்டில் பூத்த ஒரு மலரை போல அல்லது அவர்கள் விளைந்த ஒரு தானியத்தை போல அவர்கள் தங்கள் உள்ளங்கைகளில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த தானியத்தை அல்லது அந்த பூவை உங்களிடம் தருவித்து கொடுக்கத்தான் என்னை போன்றவர்கள் அல்லது என்னை போன்ற விட மிக நல்ல எவனியா போன்றவர்கள் அல்லது கலாபிரியா போன்றவர்கள் அல்லது விக்ரமாதித்யன் போன்றவர்கள், சுகுமாரன் போன்றவர்கள் எல்லாம் முயன்று கொண்டே இருக்கிறார்கள். கரிகாலன் போன்றவர்கள், ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. நீங்கள் புத்தக கண்காட்சியிலே போனால் எத்தனை புதிய இளம் கவிஞர்கள் காத்திரமான வரிகளோடு கவிதைகளோடு உங்கள் முன்னால் உங்களுடைய தோளை உரசிக்கொண்டு போவார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நண்பர்களே, நான் மறுபடியும் கல்லூரி பருவத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வேன், ஒரு படைப்பாளியாக நேற்று நிகழ்ந்த ஒரு உரையாடலின் மூலமாக உண்டான ஒரு சிறிய வரப்பத்தில் இந்த வேண்டுகோளை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். தயவு செய்து நீங்கள் கவிஞர்களாக முனைவர்கள் அல்லது முனைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஏராளமான கவிஞர்கள் படிங்கள். சங்கத்திலிருந்து நேற்று எழுதப்பட்ட கவிதைகள் வரை நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு கல்லூரி அளவில் ஒரு அனுபவத்தின் மூலமாக நான் சொன்னால், நான் இப்போது குறிப்பிட்ட 1200 1500 கவிதைகள் எழுதியிருக்க அந்த கல்லூரி பேராசிரியர்கள் என்னுடைய ஒரே ஒரு கவிதையை சொன்னார். கருப்பு அயல் கையுடன் ஒருத்தி கொண்டு அன்பு பெருக்கி போனாள் என்ற ஒரே ஒரு கவிதையைத்தான் அவர் சொன்னார். நேற்று பார்த்த ஒரு வாசகர் என்னிடம் ஒரே ஒரு கவிதையைத்தான் சொன்னார். இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைகிறோம், செத்து என்ன ஆக போகிறது, இருந்து தொலைகிறோம். இதுதானே, இவற்றை மட்டும்தானா கல்யாணம் எழுதியிருக்கிறான்? அவன் நிறைய எழுதியிருக்கிறான்.
குறவோ குறைவோ உயர்ந்தோ தாழ்ந்தோ நிறைய எழுதியிருக்கிறார். உங்களுக்கு உங்களுக்கு காதுகள் அல்ல மனங்கள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு வாசகம் எப்போது தன்னுடைய மனங்களை விடுங்கள், எப்போது தன்னுடைய பார்வையை விசாலமாக திறந்து வைக்கிறான், அப்போதுதான் அவன் ஒரு சிறிய இலக்கியத்தின் நிலை அல்லது கவிதையின் நிலை அல்லது ஒரு கலையின் நிலை அவன் இடம் நிச்சயமாக தொட்டு தழுவதெல்லாம் முடியாது. நீங்கள் அடைய முடிய தூரத்தில் அது உங்கள் பக்கத்தில் வரும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய அந்த 20 தொகுப்பின் கவிதைகளை எல்லாம் சொல்ல போனால் எழுதுகிறவன் அவனுடைய கவிதைகளின் அல்லது அவனுடைய கவிதைகளின் ஒவ்வொரு வரியுமே அவன் ஆய்வு கூறாவும் பகிர்ந்து விடுவதற்கு நிறைய இருக்கும். யவனியாவின் ஒரு கவிதையை சொல்ல ஆரம்பித்தால் 2 நாட்கள் பகிரங்கள் போதாது என்று தான் நினைக்கிறேன். அல்லது அந்த கண்மணி ராசா தன்னுடைய லட்சுமி குட்டி கவிதைகளை சொன்னால் இன்னும் 2 நாட்கள் தேவைப்படும் என்றே தான் நினைக்கின்றேன். அந்த அளவிலே தான் ஒவ்வொரு கவிதையும் அதனுள் 1000 வாசல். கண்மணி ராசா குறிப்பிட்டதை போல அணில்களுக்கு 1000 வாசல் திறந்து கொண்டிருக்கிற ஒரு மரத்தை போல ஒரு கவிதை 1000 வாசல்களுக்கு திறந்து வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நான் என்னுடைய கவிதைகளை எல்லாம் ஒன்று கூட உங்களிடம் மேற்கோள் காட்டப் போவதில்லை. ஆனால் என்னுடைய 20 கவிதைகளின் தலைப்புகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏற்கனவே சொன்னது போல அண்ணன் மீரா அவர்கள் வழிவிட்ட புலரி என்பதுதான் என்னுடைய முதல் தொகுப்பு. நான் தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன். முன்பின் என்று ஒரு தலைப்பு, நிலா பார்த்தல் என்று ஒரு தலைப்பு, பூனை எழுதிய அறை, அந்நியமற்ற நதி, ஒரு நொடி நேர அரைவட்டம், 3வது முள், என் ஓவியம், உங்கள் கண்காட்சி, மீனை போல இருக்கிற மீன், ஒரு பழிவு, அந்தரப்பு, உறக்கமற்ற மழைத்துளி, ரணங்களில் மலர் செண்டு, வெயிலில் பறக்கும் வெயில், கரைக்கும் வானத்துக்கும், மேலும் கீழும் பறந்தபடி, காற்றை கேட்கிறவன். சமீபத்திலே நான் மறுபடியும் படைப்பாளிகளுக்கு சொல்வேன், உங்களுடைய படைப்பு என்று கேட்டால் கடைசியாக வந்தது என்று சொல்லாதீர்கள், சமீபமாக வந்த தொகுப்பு என்று சொல்லுங்கள். நான் என்னுடைய சமீபமாக வந்த தொகுப்பு முதலில் அமரும் பறவை என்று தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை என்னுடைய இந்த தலைப்புகளை எல்லாம் நான் உச்சரித்த போது அந்த உச்சரிப்பில் வேறு ஏதோ ஒரு விலகலான இடத்தில் கல்யாணி இருக்கிறானே, ஆனந்தகுமார் அவர்கள் சற்று குறிப்பிட்டதை போல அல்லது சற்று எனக்கு அறிவுறுத்ததை போல இவன் சற்று ஒரு விலகலான தூரத்தில் இருக்கிறானே என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் என்னுடைய 20 கவிதை தொகுப்புகளில் ஏதோ ஒரு தொகுப்பை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் என்னுடைய கவிதைகள் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருக்கட்டும், இது கூட இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது கூட இதுவும் ஒரு கவிதை. நான் ஏற்புரைக்கு சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டுகிறேன். அதில் அதனுடைய கடைசி பகுதி தாழ் காணாமல் போகிறது. இப்படி காணாமல் போகிறது, அது கூட ஒரு கவிதை தான். அதை கூட நீங்கள் கவிதையாக எழுத முடியும். நிச்சயமாக எவனையா நினைத்தால் இன்று இரவு அவர் ஒரு காணாமல் போன கடைசி பக்கம் என்று கூட ஒரு கவிதை எழுதுவார். ஆக அப்படித்தான் எதுவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அல்லது எதையெல்லாம் நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் கவிதையாக எழுத வேண்டும். மறுபடியும் அந்த காணாமல் போக பக்கத்தில் இருந்த அந்த கடைசி வரி, அது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரியை நினைவுபடுத்துவேன் என்றால், அந்த முதலில் அமர்கிற பறவையாக அநேகமாக நான் இருக்க விரும்புகிறேன்.
உங்கள் தோழி ஒரு பெயரறியாத பறவை உட்காரும் அணில், அதுவும் முதலில் வந்து உட்காரும் அணில், அந்த பெயர் தெரியாத அந்த முதலில் அமரும் பறவையாக நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுவரை என்னுடைய இந்த 79 தொடர்பான ஆண்டுகளில் எல்லாம் அப்படி ஒரு எளிய பறவையாகத்தான் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஏற்கனவே பார்த்த அல்லது இனிமேல் பார்க்க போகிற ஒரு எளிய பறவையாக உங்கள் முன்னால் உங்களுடைய வீட்டு கிளைகளில் அல்லது உங்கள் துணைவியார் வந்து அடுக்களில் இருக்கிறார்களே அந்த அனலில் உட்கார்ந்த ஒரு பறவையாக அல்லது உங்கள் வீட்டு வேப்ப மரத்தில் உட்கார்கிற ஒரு பறவையாக அல்லது உங்கள் வீட்டில் கருவேப்பலை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கிற சப்போட்டா மரத்தில் பறந்து ஒரு கரிய சிறிய பறவை பறந்து உங்கள் வீட்டு கருவேப்பிலை செடி அவர்கள் வீட்டிலும் அவர்கள் வீட்டு எலுமிச்சை செடி உங்கள் வீட்டிலும் நட்டுக்கொண்டு இருக்கிறதே வாழ்வில் அந்த ஒரு பறவையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த அருமையான வாழ்த்து கொடுத்த தலைவருக்கு பெருமன்றாங்க கிழக்கு ராஜபாளையம் கிழக்கும் என்னுடைய அருமை இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் நினைத்து நாராயணம்மாள் காலத்திலிருந்து பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிற தனுஷ்கோடி ராமசாமியின் மைந்தனான அறம் அவர்களுக்கும் தம்பி கண்மணிதாசாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் சிற்பியாவுக்கும் இரா காமராஜுக்கும் மருத்துவர் கணேசனுக்கும் ஐயா கிருஷ்ணமூர்த்திக்கும் நான் எங்கோ அழிந்து அறிகிற அண்டனூர் சுறாவுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு படைப்பாளன் அல்லது ஒரு வாசகன் என்ற முறையை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.